ஓகே. ஓகே, let's start the VPC. ஓகேங்களா? சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜஸ்ட் நீங்க கவனிங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு சம் பேசிக்ஸ் ஈஸி டு மிஷின்ல கிரியேட் பண்ணதால they have some idea. உங்களுக்கு எங்க டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. விபிசி. விபிசினா என்ன? நீ ஐடியா? virtual private cloud. ஓகேங்களா? virtual private cloudனா என்ன மீன் பண்ணுது? எனி ஐடியா? அதாவது விர்ச்சுவலா கிளவுட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா காமன். ஓகேங்களா? அதுலயே நீங்க நேமிங் பண்ணுங்க, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? கிளவுட்ன்றது காமன் எல்லாருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம ஏடபிள்யூஎஸ்ஐ எவ்வளோ யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் யூஸ் பண்றாங்க, சிடிஎஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அது எல்லாமே பிகாஸ் ஏடபிள்யூஎஸ்ன்றது பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர். ஓகேங்களா? அதை பப்ளிக்கா தான் யூஸ் பண்றாங்க. அதுலயே என்ன சொல்லியிருக்காங்க, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? அவங்க பப்ளிக்கா கொடுக்குற சர்வீஸ்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் போர்ஷனை பிரைவேட்டா எடுத்து யூஸ் பண்ண போறோம். தட்ஸ் எ விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? தட்ஸ் எ விபிசி. ஓகேங்களா? விபிசி போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இருக்கலாம். ஜஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் போகும் கிளாஸ். ஏன்னா இது வந்து ஐபி ரிலேட்டட் திங்ஸ். ஓகேங்களா? நெட்வொர்க்கிங் பார்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம யாருமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பேசிக்ஸ் ஐடியா வருதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கலா போகும். லேட்டரா நமக்கு டைமிங் இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? நீங்க தியரிட்டிக்கல் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூஜா இருக்கும். ஆனா நீங்க ஒர்க் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணி முடிச்சு. ஓகேங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தியரிட்டிக்கலா போகும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை ஐபிங்க? வேற ஏதாச்சும் ஐடியா? வாட் இஸ் மீன் பை ஐபினா இட்ஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த எனி ஸ்மார்ட் டிவைஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் இருக்கீங்களா, ஜஸ்ட் நான் இங்க போயிட்டு மை ஐபி அட்ரஸ் அடிச்சுன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஷோ ஆகும்? என்னுடைய ஐபி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஐபி தான் இப்ப என்னுடைய லேப்டாப் உடைய ஐபி. ஓகேங்களா? இது யார் ப்ரொவைட் பண்றாங்க? ஏர்டெல். ஓகேங்களா? ஏர்டெல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஐபி இந்த வேர்ல்ட்ல வேற யாருக்காச்சும் இருக்குமா? இந்த பர்டிகுலர் ஐபி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்காது. பிகாஸ் இது எப்படின்னு சொல்ற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே ஆதார் கார்டு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் யூனிக்கான நம்பர் தானே இருக்கு. ஆதார் கார்டு கூட இருக்குங்க. ஜஸ்ட் கோ வித் மொபைல் நம்பர். ஓகேங்களா? இப்ப நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் வேற யாராச்சும் இந்த நம்ம இந்தியாவில யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? அப்படி யூஸ் பண்ணா என்ன இஷ்யூ வரும்? ஆமா. இப்ப உங்களுக்கு யாராச்சும் ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க, உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பர்சன் எடுத்து பேசுவாங்க. ஓகேங்களா? தென் இட் வில் பி கிளாஷிங். ஓகேங்களா? அதனால உங்களுடைய ப்ரொவைடர், நெட்வொர்க் ப்ரொவைடர் என்ன பண்ணுவோம், யூனிக்கான ஐடி மட்டும் தான் கொடுக்கும். ஓகேங்களா? இட்ஸ் லைக் ஐபி. ஓகேங்களா? பட் நாம என்ன பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனி லேப்டாப் இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாத்துக்குமே ஐபி அசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துருக்கீங்களா? ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துக்குமே உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஐபி வரும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இந்த ஐபி என்னன்னா என்னுடைய லேப்டாப் உடைய மொபைல் நம்பர் மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் என்னுடைய மொபைல் நம்பர் மாதிரி. இப்போ என்னுடைய இந்த லேப்டாப்பை யாராச்சும் ஒருத்தவங்க ஆர்டிபி ரிமோட் கனெக்ஷன் எடுக்கணும்னா நான் என்ன ப்ரொவைட் பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சம் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஆஃபீஸ் சைட்ல உங்களுடைய நெட்வொர்க்கிங் டீம்ல இருந்தோ இல்ல வேற யாராச்சும் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேஷனுக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க? பின் பண்ணி உங்களுடைய ஐபி கேட்பாங்க. கரெக்டுங்களா? உங்களோட ஐபி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ரிமோட்டா உங்களுடைய மிஷினை எடுத்து தேவையான சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓகேங்களா? ஸோ அதுக்குதான் நமக்கு வந்து இந்த ஐபின்றது யூஸ் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸ்டில்லும் ஐபினா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம்ட்டு. ஓகேங்களா? இங்கேயே பாருங்க, நான் மை ஐபின்னு போடும்போது எனக்கு என்னங்க வருது? ஐபி V4 வருது, ஐபி V6 வருது. இப்ப நம்ம எந்த ஐபி யூஸ் பண்றோம்? எனி ஐடியா? ஐபி V4 தான் யூஸ் பண்றோம். ஐபி V6 நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா? ஓகே.
இது வந்து உங்களுக்கு டாஸ்க் நான் இப்போ சொல்லிடுவேன். IPv4 என்ன, V6 என்ன, எதுக்காக நம்ம IPv6 யூஸ் பண்றோம் அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்கா எடுத்துங்க. ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. அட்லீஸ்ட் IPv4க்கும் IPv6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் ஆச்சு எடுத்து வச்சு ஓகேங்களா. இது இன்டர்வியூ பர்பஸ் உங்களுக்கு போதும் ஓகேங்களா. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் நான் IPv4னா என்னன்னு ஓகேங்களா. பிஃபோர் கோயிங் ஆன் தட் ஓகேங்களா, நான் வந்து ஒரு சாம்பிள் ஐபிஸ் நான் வந்து இங்க டைப் பண்றேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது வேலிடா இல்லையான்னு நீங்க சொல்லணும் ஓகேங்களா. ஓகே, இந்த 3 எக்ஸாம்பிள் நமக்கு போதும் ஓகேங்களா. இட்ஸ் எனஃப் ஓகேங்களா. இந்த ஐபி வேலிட் ஐபிங்களா? ஏன் வேலிட் ஐபி இல்லைன்றீங்க? ஓகே, வேற யாருக்காச்சும் இதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கா? இது வேலிட் ஐபியா இல்லையா? இல்ல தெரியல பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஜஸ்ட் இது தெரிஞ்சிருந்தா, ஏன்னா நெட்வொர்க்கிங் பார்ட் கண்டிப்பா நம்ம யாரும் ஒர்க் பண்ணிருக்கணும் ஓகேங்களா. நெட்வொர்க்கிங்கிறது நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா ஒர்க் பண்ண முடியும் ரியல் டைம்ல ரியலிஸ்டிக்கா ஓகேங்களா. நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறதோட சரி ஓகேங்களா. நெட்வொர்க்கிங் பார்ட்ல ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க, கிளாஸ் பின்னு சொல்லுவாங்க. ஐபிலேயே நிறைய கிளாஸ் ஏ கிளாஸ் பி இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்குங்களா. ஸ்டில் நம்ம இப்பதான் நம்ம சிஐடிஆருக்கு மூவ் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் கிளாஸ் ஏ கிளாஸ் பி எல்லாம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து வேலிட் ஐபி ஏன்றத நான் லேட்டரான்னு சொல்றேன். இது வந்து இன்வேலிட். லோக்ஷனா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? ஐபி பத்தி ஐடியா கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் மீன் பை IPv4 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம IPv4 என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. IPv4 என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்னன்னா இட்ஸ் வில் பி இன் 4 நெட்வொர்க் பேக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. IPv4 உங்களுக்கு மஸ்ட் 4 நெட்வொர்க் பேக் இருந்தாதான் அது வந்து பாத்தீங்கன்னா IPv4 அது வந்து வேலிட் ஐபி. இங்கேயே பாருங்க எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிளாக், இது செகண்ட் பிளாக், இது தேர்ட் பிளாக், இது ஃபோர்த் பிளாக் ஓகேங்களா. ஓகேங்களா, ஒவ்வொரு n பிளாக் நெட்வொர்க் பிளாக்கும் 8 பிட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ? 8 பிட். அப்போ நமக்கு டோட்டலா எவ்வளவு பிட்ங்க இருக்கு, எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கு? 8.8.8.8 ஓகேங்களா. இதோட கவுண்ட் எவ்வளோ? 32 பிட் ஓகேங்களா. அப்போ IPv4ன்றது எவ்வளவு பிட்? 32 பிட்ஸ் ஓகேங்களா. ஸ்டில் நோ கிளியருங்களா? IPv4ன்றது 32 பிட்ஸ் ஓகேங்களா. அதுல எவ்வளவு பிளாக்ஸ் இருக்கணும்? நெட்வொர்க் பிளாக்ஸ் 4 நெட்வொர்க் பிளாக்ஸ். ஒவ்வொரு நெட்வொர்க் பிளாக்கும் எவ்வளவு பிட்ஸ்? 8 பிட்ஸ் ஓகேங்களா. இது வரைக்கும் ஸ்டில் நோ கிளியருங்களா? தென் இப்ப சொல்லுங்க, இது வேலிட் ஐபியா? வேலிட் ஐபி. இதுவும் வேலிட் ஐபி சொல்லுங்க. ஏன்னா 4 நெட்வொர்க் பிளாக் ஓகேங்களா. we have another rule. இது வந்து ரூல் நம்பர் 1. we need a 4 நெட்வொர்க் பிளாக்ஸ் ஓகேங்களா. ரூல் நம்பர் 2, ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா. ஐபி ரேஞ்ச் இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 255 வரைக்கும் தான் இருக்கணும் ஓகேங்களா. திஸ் இஸ் அ ரூல் நம்பர் 2. இது வந்து வேலிட் இல்லை, பிகாஸ் என்னன்னா 255க்கு கிராஸ் பண்ணி போயிருச்சு ஓகேங்களா. இது ஏன் இது 255 தான் இருக்கணுமா, என்ன ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இது வந்து 255 தான் இருக்கணும். ரூல் என்னன்னா, ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஓகேங்களா. சிஐடிஆர் ரேஞ்ச் கால்குலேட்டர் ஓகேங்களா. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு 3 டைப் சொல்லுவேன் ஓகேங்களா. எப்படிலாம் நம்ம இந்த சிஐடிஆரை, இந்த விபிசியை, அந்த சிஐடிஆர் பிளாக் ஐபியை நம்ம அசோசியேட் பண்ணலாம். நான் 3 ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரேன். அதுல உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ ஜஸ்ட் டேக் இட் ஓகேங்களா. நான் இதை எடுத்துக்கிறேன். /24 போடுறேன் ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் லேட்டரா நம்ம பார்க்கலாம். /24 போட்டேன்னா எனக்கு எவ்வளவு ஐபி இருக்குங்க டோட்டல் ஹோஸ்ட்?
256 ஐபி எனக்கு வரும். நான் 10.0. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐபி என்னங்க 10.0.0.0ல இருந்து என்னோட லாஸ்ட் ஐபி என்னது 10.0.255. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த /24 வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றேன்னு வைங்க. எனக்கு எவ்வளவு மிஷின்ஸ் வரும்? 250 மிஷினுக்கு நான் அந்த ஐபி அசைன் பண்ணலாம். அப்போ என்னுடைய ஆபீஸ்ல 257வது ஒரு பர்சன் ஜாயின் பண்றாரு. ஓகேங்களா? அவருக்கு நான் எப்படி ஐபி ப்ரொவைட் பண்றேன்? இது வந்து அதேதான். இப்ப நான் இங்க 24 போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஜஸ்ட் இங்க 23 கொடுத்துட்டு கால்குலேட் கொடுக்குறேன் பாருங்க. என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10.0.0ல இருந்து 10.0.1.255 வந்துருக்கு. புரியுதுங்களா? 255க்கு அப்புறம் போகாது. ஓகேங்களா? இட் வில் பி ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 255க்கு அதிகமா போச்சுன்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் போர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ஷன் ஃபுல் ஆயிரும். இந்த போர்ஷனுடைய எக்ஸாக்ட் லென்த் எவ்வளோங்க? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 255 தாங்க எக்ஸாக்ட் லென்த். ஓகேங்களா? அப்போ நீங்க கேட்கலாம் உங்களுடைய ஃபைனல் ஐபி வந்து இப்படிதான் இருக்கும். IPv4ல ஃபைனல் ஐபி எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி உங்களால போக முடியாது. கிளியருங்களா? இல்ல ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரியலாவே சொல்றேன், இது கொஞ்சம் மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் கான்செப்ட். ஓகேங்களா? ஆனா நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா விபிசில இன்வால்வ் பண்றது ஜஸ்ட் ஒரு டிராப் டவுன்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இது ஏன் நம்ம மஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா நெட்வொர்க்கிங் நமக்கு தெரியணுன்றதால தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க எந்த டவுட்டா இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸ்டில் நோ கிளியர் இல்லையா? போலாமா? ஓகே. இந்த சிஐடிஆர் பிளாக்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் லான்ச் ஒன் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து சர்வர் கிரியேஷன். ஓகேங்களா? நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? நான் ஒரு விண்டோஸ் சர்வர் ஆர் லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது ஜஸ்ட் நான் டெஸ்ட்னு கொடுத்துக்கிற நேமு லினக்ஸ்லயே கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? லினக்ஸ் சர்வர் கிரியேட் பண்ண போறேன். நான் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணலங்க. T2 மைக்ரோ எவ்ரிதிங் வில் பி சேம். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் டேக் கீப்பர். நான் எல்லாமே எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் இப்போ நம்ம படிக்கிற டாபிக் என்னங்க? விபிசி. நான் இப்ப இங்க இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன்? இந்த பிளாக் அப்படியே விட்டுருங்க, லேட்டரா நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நான் அப்படியே விட்டுறேன். இப்பவும் ஜஸ்ட் ஐ ஸ்கிப். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வேற ஏதாச்சும் நம்ம கொடுத்தோமா? எதுவுமே தரல. ஓகேங்களா? ஜஸ்ட் இது பெண்டிங்ல இருக்கு, ஆக்டிவ்க்கு வரட்டும். ஒரு சர்வர் கிரியேட் ஆனா நமக்கு என்னங்க வரும்? பப்ளிக் ஐபின்னு ஒண்ணு வருது. ஓகேங்களா? பிரைவேட் ஐபின்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? பப்ளிக் ஐபின்னு ஒண்ணு வருது, பிரைவேட் ஐபின்னு ஒண்ணு வருது. இது யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்? AWS ப்ரொவைட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நம்மளுடைய ஸ்கோப் என்னன்னா, இந்த பிரைவேட் ஐபின்றது என்ன சொல்லியிருக்கேன்? மாறவே மாறாது. எப்பவுமே இந்த பப்ளிக் ஐபி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணும்போது மாறும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இந்த பிரைவேட் ஐபின்றது மாறவே மாறாது. ஓகேங்களா? இப்ப நீங்க உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? உங்களுடைய ஐபி உங்களுடைய ஆபீஸ்ல உங்களோட ஐபியும் உங்க பக்கத்துல இருக்காரு இல்லையா உங்களோட கொலீக், அவருடைய ஐபியும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஆனா இந்த சீரியஸ் சேஞ்ச் ஆகுதான்னு பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? எங்க ஆபீஸ்ல இப்படிதாங்க யூஸ் பண்ணுவோம். 195.0. ஓகேங்களா? 1.1 இருக்கலாம், இங்க சேஞ்ச் ஆகலாம். 1.2 இருக்கலாம். ஓகேங்களா? 234 என்னோட இது 2.234 இருந்துச்சுன்னா என் பக்கத்துல இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு எப்படி தெரியுங்களா இருக்கும்? 2.235 இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறோடைய சிஸ்டம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? 195.195.0.2.236 இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஆர்கனைசேஷன் இருக்காங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ்ன்ற ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 195.0. இருக்கு இல்லைங்களா, இந்த சீரியஸ்ல சம் ஐபிஸ அவங்க ஆர்கனைசேஷனுக்காக வாங்கி வச்சிருக்காங்கன்னு. ஓகேங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ளார இருக்கிற எல்லாருக்குமே ஐபி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 195.0.2. தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் இங்க கூட சம் பர்சன்ஸ் வந்து அரௌண்ட் லேக்ஸ்ல கூட வாங்கி வச்சிருப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்து, அந்த ப்ராஜெக்டை பொறுத்து இட் வில் பி டிஃபர். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா?
இப்போ நம்மளுடைய ஸ்கோப் என்னன்னா இந்த பிரைவேட் ஐபி இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போறோம் விபிசி மூலியம். ஓகேங்களா, அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அகைன் காமிக்க மறந்துட்டேன், நீங்க வந்ததுக்கான ஸ்கோப்பே மறந்துட்டேன். ஜஸ்ட் அ செகண்ட், நான் அகைன் ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்றேன். ஓகேங்களா, இங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இங்க எனிவேர் இருக்கு இல்லைங்களா, இங்க மை ஐபின்னு கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். என்னால இந்த லேப்டாப்ல இருந்து மட்டும்தான் இந்த கிரியேட் பண்ற சர்வரை அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நல்லா பாருங்க இந்த ஐபி எப்படி இருக்கு. 171.76.33.11.32 கரெக்டா காப்பி பண்ண முடியுதா? இல்ல, நான் ஜஸ்ட் அப்படியே இங்க கீப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 172.76.33.11/32 இருக்கு. இதுல எதுங்க ஐபி? இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிறது ஐபி. ஓகேங்களா, இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஐடிஆர் பிளாக்னு சொல்லுவாங்க. என்னங்க? சிஐடிஆர் பிளாக். ஓகேங்களா, இங்க ஏன் /32 வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன யூஸ் பண்றேன்? IPv4. IPv4 எவ்வளவு பிட் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்? 32 பிட்ஸ். அப்போ IP/32 கொடுத்தனா அதுக்கு மீனிங் என்னங்க? ஒரே ஒரு ஐபி தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மை ஐபின்னு கொடுத்தனா என்னால இந்த ஒரு ஐபி மட்டும் தான் நான் அசைன் பண்ண முடியும், இதுல இருந்து மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். /32க்கு என்ன மீனிங்? /32 கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஐபி தான் அசைன் ஆகும்னு சொன்னேன். இது ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த சிஐடிஆர் பிளாக் நான் ஒன்று வச்சிருந்தேன் இல்லைங்களா, இங்க போயிட்டு /32 கொடுத்து கால்குலேட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஐபியும் அதுதான், லாஸ்ட் ஐபியும் அதுதான். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி இல்லாம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் 10.0.0.0வே கொடுத்துறேன். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். /32னா என்னங்க? ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு ஐபி தான் வரும். ஓகேங்களா, தென் 32 பிட்ஸ்ல உங்களுக்கு ஒரே ஒரு ஐபி தான் அசைன் ஆகணும்னா /32 கொடுக்கும். ஓகேங்களா, இந்த /32ன்றது என்னன்னு சொல்லியிருந்தேன், சிஐடிஆர் பிளாக். ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை சிஐடிஆர்னா கிளாஸ்லெட் இன்டர்னல் டொமைன் ரவுட்டிங். அதுதான் சிஐடிஆரோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ நீங்க ஸ்கூல்ல எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க மேம்? 1 to 100 வரைக்கும் ஹோம்ஒர்க் தான் சொல்லுவாங்களே தவிர, ஓகேங்களா, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் சொல்லிட்டு ஹோம்ஒர்க் சொல்ல மாட்டாங்க இல்லையா. தே வில் ஸ்பெசிஃபை சம் ரேஞ்சஸ். புரியுதுங்களா, அதுதான் அந்த சிஐடிஆர் தான். ஓகேங்களா, நீங்க ரியல் டைம்ல போயிட்டு இந்த ஐபி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்க்கிங்க்கு தெரியாது. ஓகேங்களா, அது வந்து புரியாது, எவ்வளவு ஐபி அசைன் பண்ணணும்ன்றது புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைரக்டா போயிட்டு ஐ நீட் 100 ஐபினா 100 எங்கேயும் நம்ம மேனுவலா கொடுக்கவே முடியாது. நெட்வொர்க்கிங் பொறுத்தவரைக்கும் இந்த சிஐடிஆர் பிளாக்ல தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, நம்ம இந்த சிஐடிஆர் பிளாக் எப்படி ஐபி வந்து கால்குலேட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 32 சொல்லியிருந்தேன் இல்லையா, 32க்கு எவ்வளவு ஐபிங்க சொல்லியிருந்தேன்? ஒரே ஒரு ஐபி. ஓகேங்களா, அதோட ஸ்டார்ட் ரேஞ்ச் என்னது? நான் இங்க 172 வந்து மாத்திக்கிறேன். ஓகேங்களா, 10.0. வச்சதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இதோட ஸ்டார்டிங் ஐபி என்னங்க? சேம் தான். ஸ்டார்ட் ஐபி என்னது? சேம். ஐ ஜஸ்ட் யூஸ் ஹியர் tab. ஸ்டார்ட் ன்னு கொடுத்துக்கிறேன், எண்ட் ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இதோட எண்ட் ஐபி சேம். ஓகேங்களா, இப்போ நீங்க கேட்கலாம் நெக்ஸ்ட் எனக்கு இப்போ ஒரு ஐபி தான் கொடுத்துருக்கேன், எனக்கு 2 ஐபி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்க போயிட்டு நீங்க 33 கொடுத்தீங்கன்னா வருமா? ஏன்? ஏன்னா இது 32 பிட்ஸ் தான். ஓகேங்களா, 32 பிட்ஸை தாண்டி போகக்கூடாது. உங்களுக்கு அடிஷ்னலா வேணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் யூ வில் மைனஸ். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா? மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபி சிஐடிஆர் பிளாக் குறைய குறைய உங்களுக்கு ஐபி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். தட்ஸ் இட். ஓகேங்களா, நான் /31 கொடுத்து கால்குலேட் கொடுக்குற பாருங்க, எவ்வளவு வருது? 2 ஐபி வருது. ஃபர்ஸ்ட் ஐபி என்னது? 0. லாஸ்ட் ஐபி என்னது? 1. ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் மார்க் சேம். ஓகேங்களா, அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுறேன். 31 போட்டீங்கன்னா உங்களுக்கு
2 ஐபி வருது. ஸ்டார்ட் ஃப்ரம் 0 எண்ட் வித் 1. ஓகேங்களா? ஜஸ்ட் யாராச்சும் சொல்லுங்க. இப்ப நான் 30 போடுறேங்க. ஓகேங்களா? எவ்வளவு ஐபிஸ் வரும்? எனி ஐடியா? 3 IP. லோக்ஷனா 3 ஐபி சொல்லிருக்காங்க. நீங்க யாராச்சும் கெஸ் பண்ணுங்க. 1.1 வரும்னு சொல்றீங்களா? அப்படியே பார்த்துலாம் பாருங்க. இங்க போயிட்டு நான் 30 கொடுக்குறேன். எவ்வளவு வருது பாருங்க. டோட்டலா 4 ஐபிஸ் வரும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல இருந்து 3 வரைக்கும். ஓகேங்களா? 4 ஐபிஸ் வரும். எப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஒவ்வொன்னா இங்க நீங்க டிக்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க இல்லைங்களா? ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்ளூன்னா இங்க நீங்க ஒன்னொன்னா குறைக்க குறைக்க இங்க வந்து இது டபுள் ஆகிட்டே போகுங்க. இங்க என்ன இருக்கு? 1 1 நெக்ஸ்ட் 2 2 into 2 4. ஓகேங்களா? அப்படியே 4 ஸ்கொயர் தான் வரும். ஓகேங்களா? இப்ப நான் 30ல இருந்து 29 போனேன்னா எவ்வளவுங்க வரும்? 4ல இருந்து 8 4 4 16 4 ஓகேங்களா? அப்படியே டபுள் மடங்கு. ஓகேங்களா? இப்போ 4 இருக்குன்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு சிஐடிஆர் பிளாக் குறைக்கிறீங்கன்னா எவ்வளவு வரும்? 8 வரும். ஓகேங்களா? தென் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 எண்ட் வித் மொத்தம் 8 ஐபி. ஓகேங்களா? 0ல ஸ்டார்ட் ஆகி எதுல முடியணும்? 8 முடிஞ்சா 9 ஐபி வராதா? ஏன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல தான் 0ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ இல்லை. ஆனா ஐபியை பொறுத்த வரைக்கும் 0ன்றது ஸ்டார்டிங் வேல்யூ, 1ன்றது செகண்ட் ஐபி. ஓகேங்களா? தென் 8னா 7 வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா? இது கரெக்டா இல்லையான்னு ஜஸ்ட் போய் பார்த்துடலாம். எயிட் ஐபிஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியருங்களா? உங்களுக்கு சிஐடிஆர் பிளாக்ல போனோமா ஜஸ்ட் கோ வித் சேம் வேவா. ஓகேங்களா? 28னா எவ்வளவு வரும்? 16. ஸ்டார்ட் ஃப்ரம் 0 எண்ட் வித் 15. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதே போல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மைண்ட் டாப் ஆஃப் த மைண்ட்ல வச்சுட்டே இருக்க முடியுமா? இங்க எவ்வளவு ஐபிஎஸ் வரும்? 16ல 32. 32 மீன்ஸ் ஹியர் 31. ஓகேங்களா? இப்ப நீங்க போட்டுட்டே போலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ரஃபா போட்டுருவோம். ஓகேங்களா? நம்ம 24 பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அது வரைக்கும் நான் போட்டுறேன். 6 5 24. ஓகேங்களா? இங்க எவ்வளவு ஐபி வரும்? 32ல இருந்துக்கு. ஓகேங்களா? ஒண்ணு குறைச்சா 64. இங்க 120. இங்க 256. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க போற பாருங்க. சார் 256 என்ன சொல்லிருந்தேன்? 256 தாண்டி ஒரு ஐபி போனாலும் எங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்? ஸ்டார்ட் ஐபி எண்ட் ஐபி முன்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகும்போது நான் உங்களுக்கு அதையும் நான் ஷோ பண்றேன். 64 63 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 127 வரும். இங்க 265 வரும். இது வரைக்கும் உங்களோட ரேஞ்ச் கரெக்டா வந்துச்சு. கரெக்டுங்களா? நாம இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐபியை நம்ம இங்க இருந்து வாங்கினாலும் இட்ஸ் வில் பி இந்த பிளாக் வந்து ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிளாக்ல தான் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த பிளாக்ல வந்தாலும் இங்க 1 டாட்ல தான் வரும். ஏன்னா ஜஸ்ட் இமேஜின் இந்த 0.255 இருக்குங்களா? இங்க எவ்வளவு ஐபிஎஸ் வந்திருக்கு? 256 ஐபி வந்திருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் போச்சுன்னா எப்படி போகும் உங்களுக்கு? 10.0.1.1ன்னு போகும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 10.0.1.2ன்னு போகும். ஓகேங்களா? இப்படி போயிட்டு உங்களுக்கு 255 வரைக்கும் போகும். கரெக்டா? இங்க 10.0.0.ல போயிட்டு 255 அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த 1 இருக்கு இல்லைங்களா? இது என்னவா சேஞ்ச் ஆகும்? 2ன்னு சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? 2ன்னு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? 2.0 or 1. நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன். 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகேங்களா? இங்க என்ன ஆகும்? 0ன்னு வரும். புரியுதுங்களா? ஸ்டில் நவ் கிளியரா? ஆர்
ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? கிளியரா? நீங்க ஜி உங்களுக்கு ஒரு கண்டஸ்ட் ஆகுதா? என்னதான் ஒரு கிளியர்? Yeah, clear. ஓகே. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே போலாம்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு வே. நெக்ஸ்ட் இல்ல எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் வேணாம், எனக்கு வந்து அல்காரிதம் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா we have a algorithm. ஓகேங்களா? அல்காரிதம் என்னன்னா x equal to y minus x ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் x 2 to the power of x. இந்த ரெண்டு ஃபார்முலா தாங்க உங்களுக்கு இந்த சிஐடிஆர் பிளாக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த ஒய்ன்றது என்னன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. கான்ஸ்டன்டா இது எவ்வளவு பிட்ஸ்? 32 மைனஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 31. ஓகேங்களா? 31 கொடுக்குற பாருங்க. இதோட வேல்யூ என்ன வரும்? x equal 1. ஓகேங்களா? செகண்ட் ஃபார்முலா என்னது? 2 to the power of x. ஓகேங்களா? தென் 2 to the power of x என்னதுங்க? x உடைய வேல்யூ என்னதுங்க? இங்க 1 தான். ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா வைஸ் போனீங்கன்னா இப்படிதான் நீங்க போகணும். ஓகேங்களா? என்னன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 32. இங்க நீங்க என்ன சிஐடிஆர் பிளாக் இங்க கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை இங்க கொடுத்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2 to the power of that x வேல்யூ. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செகண்ட் இதுக்கு எடுக்கிற பாருங்க /30க்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளவு வரும் இங்க x ஓட வேல்யூ? 32ல 2 போச்சுன்னா ரிமைனிங் 2. கரெக்ட்டுங்களா? அப்போ 2 to the power of x 2 into 2 to the power என்னதுங்க? 4. எவ்வளவு ஐபிஎஸ் வரும்? 4 ஐபிஎஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம் வே. இது சொன்னது ஷார்ட்கட். ஓகேங்களா? இது ரெண்டுல நீங்க எது வேணாலும் போலாம். இல்ல இது எனக்கு ரெண்டுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் திஸ். ஓகேங்களா? சரி, இப்படிதான் நமக்கு ஒரு சைட் இருக்கே, அப்புறம் ஏன் இந்த அல்காரிதம்லாம் படிக்கணும்னு நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஏன் படிக்கணும்னா நான் வந்து பார்த்தா ப்ரீவியஸா வந்து பார்த்தா பேங்கிங் கிளைண்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். சிட்டி பேங்க் கிளைண்ட். ஓகேங்களா? அவன் இந்த மாதிரி மொபைல்லாம் உள்ள அலோவ் பண்ணவே மாட்டான். ஓகேங்களா? என்னுடைய ஓடிசிக்கு போறதுக்கு முன்னாடியே லாக்கர் வச்சிருப்பான் வெளியில. லாக்கரே எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க மட்டும் தான் உள்ள போகணும். ஓகேங்களா? உங்களை யாராச்சும் ரீச் பண்ண உங்க வீட்ல இருந்தே யாரா ரீச் பண்ணா கூட யூ நீட் டு கிவ் உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதுக்குதான் உங்க வீட்டுல இருந்து கூட ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சேம் உங்களுக்கு வந்து உள்ள நெட் அக்சஸே இருக்காது. இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து பார்த்தா அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பான். ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டு இன்கேஸ் நீங்க போயிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்ல மாட்டிட்டீங்கன்னா எனக்கு வந்து சிஐடிஆர் பிளாக் கிரியேட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ரெண்டு வேலை ஏதாச்சும் ஒரு வேலை நீங்க ஜஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் கோ வித். ஓகேங்களா? ஆர் எல்ஸ் இன்னொரு ஐடியாவும் இன்னொன்னும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே யாரும் எனக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணிக்காமே அப்படின்லாம் சொல்ல மாட்டான். சொன்ன உடனே ஓகே நான் அது ஜஸ்ட் பிரேக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு அவன் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிட்டு வந்து எவ்வளவு ஐபி வேணும்னு சொல்றான்னு மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துட்டு வெளில வந்து மொபைல்ல பார்த்துட்டு போடலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த லிங்க். ஓகேங்களா? நீங்க இது 3ல எது ஃபாலோ பண்ணாலும் நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம ஐபி எப்படி கெட் பண்றோம்னு தெரியுங்களா? நாம இப்போ இதுக்கப்புறம் இப்படிதான் கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றது ப்ராக்டிகலா காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் கிளியர்ங்களா? வாட் இஸ் மீன் பை சிஐடிஆர் பிளாக், எப்படி ஐபிஏ அலோகேட் பண்றோம், இது எல்லாமே கிளியரா? ஓகேவா? ப்ராக்டிக்கல் திங்ஸ் போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஒரு சிலதா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் யாருக்காச்சும் தெரியுங்களா 2 டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன, 3 டயர் ஆர்கிடெக்சர்னா? 2 டயர் ஆர்கிடெக்சர் ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. எனி ஐடியா? என்னதான் உங்களுக்கு? ஓகே, நான் சொல்றேன். 2 டயர் ஆர்கிடெக்சர்னா எதுவுமே இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி எந்த அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன், எப்பவும் போல ஐசிஐசிஐ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது என்னதுங்க? இது ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எங்க வந்து டெப்ளாய் ஆயிருக்கு?
ஏதோ ஒரு சர்வர்ல இந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல இந்த சர்வரை டெப்ளாய் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்னதுங்க? வெப் பேஜ் ஆர் வெப் சர்வர்னு சொல்லுவோம். கரெக்டா? என்னது? வெப் சர்வர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன ஆகும்? இட்ஸ் விசிபிள் டு ஆல். ஓகேங்களா? யாரு ICICI.bank.com கொடுத்தாலும் இந்த பேஜ் வருமா? ஜஸ்ட் லாகின் கொடுத்துட்டு இங்க நான் என்னுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ப்ரொவைட் பண்ணும். கரெக்டுங்களா? இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு லாகின்னு கிளிக் பண்ணா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எங்க போய் செக் பண்ணும்? இது பேக்ரவுண்ட்ல போயிட்டு உங்களோட டேட்டா பேஸ்ல செக் பண்ணும். ஓகேங்களா? இது வேலிடான யூசர் நேமா, வேலிடான பாஸ்வேர்டான்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ், அவன் ஆரக்கிள் வச்சுக்கலாம், SQL சர்வர் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகேங்களா? அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ரெண்டுமே வேலிடா இருந்தா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேலிடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டயர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? 2 டயர்னா என்னன்னா, ஒரு வெப் சர்வரும் ஒரு வெப் சர்வரும் ஒரு வெப் சர்வர் ஆர் ஆப் சர்வர், எனிதிங். ஓகேங்களா? அது வெப் சர்வரா இருக்கலாம், இல்லைன்னா அப்ளிகேஷன் சர்வர். ஆப் சர்வர்னா அப்ளிகேஷன் சர்வர். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். தட் மீன்ஸ் 2 டயரா இருக்கு. ஓகேங்களா? என்னன்னா வேற எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் இருக்கும். அதை கனெக்ட் பண்றதுக்கு பேக் எண்ட்ல ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கும். அவ்வளவுதான். திஸ் இஸ் a 2 டயர் ஆர்கிடெக்சர். 3 டயர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா, ஒரு வெப் சர்வர் இருக்கும், ஒரு ஆப் சர்வர். ஆப் சர்வர் மீன்ஸ் அப்ளிகேஷன் சர்வர் பிளஸ் ஒரு டேட்டா பேஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வந்து என்னதுங்க? 3 டயர் ஆர்கிடெக்சர். அப்படின்னா என்னன்னா, இங்க என்ன எத்தனை சர்வர் யூஸ் பண்றோம்? 2 சர்வர் தான். ஒரு வெப் சர்வர் யூஸ் பண்றோம், ஒரு டேட்டாபேஸ் சர்வர் யூஸ் பண்றோம். எத்தனை சர்வர் யூஸ் பண்றோம்? 2 சர்வர் யூஸ் பண்றதால இது 2 டயர் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? இதுல எவ்வளவு சர்வர்ஸ் யூஸ் பண்றோம்? 3 சர்வர்ஸ் யூஸ் பண்றோம். 3 சர்வர்ஸ் யூஸ் பண்றதால இது வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து வெப் பேஜ். கரெக்ட்டுங்களா? வெப் சர்வர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல லான்ச் பண்ணிருப்பான். ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா அது டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் ஆகுதுங்களா? அப்ப டேட்டா பேஸ் வந்து இன்னொரு சர்வர்ல லான்ச் பண்ணிருப்பான். டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் வருது இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் சர்வர். ஓகேங்களா? அதை என்ன பண்ணிருப்பான்? இன்னொரு சர்வர்ல லான்ச் பண்ணிருப்பான். புரியுதுங்களா? ஸ்டில் நோ கிளியரா? ஓகேங்களா? 2 டயர்னா 3 டயர்னா புரியுதுங்களா? வினோதா? 3 டயர் வந்துட்டு இந்த எந்த அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 3 டயர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெப் சர்வருங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது இல்லைங்களா? இது வந்து ஜஸ்ட் இமேஜின் வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கறது வெப் சர்வர். ஓகேங்களா? இது என்ன பண்ணிருப்பான்? இந்த மாதிரி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு அவன் லான்ச் பண்ணிருப்பானா? இப்ப நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் இருக்குங்களா? இந்த டெஸ்ட்ன்ற ஒரு சர்வர்ல இந்த வெப் சர்வரை லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன்? உங்களுடைய டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த டேட்டா பேஸையும் இதே சர்வர்ல வச்சிருப்பானா? கிளைண்ட் வச்சிருக்க மாட்டான். ஓகேங்களா? ஏன்னா இதோடைய லோடு வெப் சர்வர் மட்டும் தான் தாங்கும். ஓகேங்களா? இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன பண்ணிருப்பான்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்பிள்னு ஒண்ணு இருக்குங்களா? இதுலதான் உங்களுடைய டேட்டா பேஸ் சர்வரை லான்ச் பண்ணிருப்பான். ஓகேங்களா? இதே போலயே இன்னொரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர்ல தான் அப்ளிகேஷன் இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டேன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் வரும். இது வந்து டிஃப்ரெண்ட் பேஜா இருக்கா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கான திங்ஸ் மட்டும் அவனுடைய அப்ளிகேஷன் மட்டும் ஓபன் ஆகும். பாத்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நெட் பேங்கிங் இருக்கும், உங்களுடைய டீடைல் வியூ பாக்குற மாதிரி இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்குங்களா? அதெல்லாம் அவனுடைய அப்ளிகேஷன் சர்வர். ஓகேங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்வர்ல லான்ச் பண்ணிருப்பான்றது. புரியுதுங்களா? ஓகே. சரி, ஓகே. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ளிகேஷன் சர்வர்ல அதுல உள்ள இருக்க கண்டென்ட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாகின் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய அக்கௌண்ட் ஃபண்ட் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை காமிக்கும். நான் லாகின் பண்ணா என்னுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு வேல்யூ இருக்குமோ அது வந்து சேமா இருக்கும். கரெக்டா? ஆனா அந்த கண்டென்ட் எங்கேயாச்சும் மாறி பார்த்திருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் பேலன்ஸ்னா எனக்கும் அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா?
உங்களுக்கும் அக்கௌண்ட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஆனா அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகி பார்த்திருக்கீங்களா? அந்த சைட்ல இருக்க டிராப் டவுன் ஈச் அண்ட் எவ்ரி யூசருக்கு சேஞ்ச் ஆகி பார்த்திருக்கீங்களா? பிகாஸ் அது வந்து அவனுடைய அப்ளிகேஷன் சர்வர். ஓகேங்களா? அதுக்குள்ளார இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூ எங்க இருந்து எடுத்துட்டு வரும்னா டேட்டா பேஸ்ல இருந்து தான் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியர்ங்களா? என்னதான் இப்போ ஓரளவுக்கு கிளியருங்களா? Yeah, clear. Okay. 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 Just I start with the paint, ஓகேங்களா? Then you get a better idea. Okay. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுதான் ஒரு எண்ட் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வச்சுக்கேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ஸ்கோப் என்னன்னா இப்போ நான் சொன்ன 2 டயர் ஆர்கிடெக்சர்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் a 2 டயர் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் இமேஜின் டூ டயர் ஆர்கிடெக்சர்னா எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். கரெக்ட்ங்களா? ஒண்ணு வந்து என்னதுங்க? வெப் சர்வர், இன்னொன்னு டேட்டாபேஸ் சர்வர். இது வந்து உங்களுடைய வெப் சர்வர், இது வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் சர்வர். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இந்த வெப் சர்வர் இருக்குங்களா, அதை வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்ளிகேஷன் சர்வரை என்னோட டேட்டாபேஸ் சர்வரை ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜை நான் என்ன சொல்லியிருந்தேன்? யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்ங்களா? தட் மீன்ஸ் இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஓகேங்களா? இன்டர்நெட் இருந்துச்சுனால, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலே இந்த அப்ளிகேஷனை இந்த பேஜ்க்கு யார் வேணாலும் வரலாம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இப்போ எண்ட் யூசர் நான் தானா? ஓகேங்களா? நான் தான் எண்ட் யூசர்னா யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிவ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எக்ஸ் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தனா என்னால உள்ள இருக்க அந்த பேஜ் அக்சஸ் பண்ண முடியுதா? டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ண முடியுதா? முடியல. ஏன்? ஏன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணல, என்கிட்ட அந்த வேலிடான யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்ல. ஓகேங்களா? தட் மீன்ஸ் இன்டர்நெட் இருக்க எல்லாராலையும் இதுக்குள்ளார போக முடியாது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்போ என்னுடைய டேட்டாபேஸ் சர்வருக்கு நான் போகணும்னா எல்லாராலையும் போக முடியுமா? இன்டர்நெட் இருந்தாலே எல்லாராலையும் போக முடியுமா? போக முடியாது. ஓகேங்களா? என்னது? போக முடியாது. ஓகேங்களா? இதை வச்சுதான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்டில் கிளியரா? அப்ளிகேஷன் சர்வர்னா டேட்டாபேஸ் சர்வர்னா என்ன? ஓகேங்களா? ஏன் இதுல போக முடியும், ஏன் இதுல போக முடியாதுன்றது கிளியரா? ஓகேவா? ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் விபிசி. இப்பதான் நம்ம விபிசிக்குள்ளாரியே வரும். இவ்வளவு நேரம் சிஐடிஆர் பேக் இதெல்லாம் பார்த்துக்கோம். ஓகேங்களா? விபிசி விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேங்களா? I just start here. Okay. Okay. இதுதாங்க நீங்க ஜஸ்ட் விபிசின்னு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வரும். ஓகேங்களா? இதுதான் விபிசியோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? ஓகே. இன்னொன்னு பாருங்க, இப்போ நான் சம் சர்வீஸ்லாம் என்ன சொல்லியிருக்கேன்? குளோபல் ஸ்பெசிபிக் ஆர் ரீஜனல் ஸ்பெசிபிக்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? இந்த விபிசி என்ன ஸ்பெசிபிக்? ரீஜனல் ஸ்பெசிபிக். ஏன்னா இங்க நீங்க விபிசின்னு கிளிக் பண்ண உடனே என்ன வந்துச்சு? மும்பைன்னு ஒரு ரீஜன் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப நம்ம இப்போ இதுக்குள்ளார கிரியேட் பண்ற விபிசி எதுக்குள்ளார ஒர்க் பண்ணோம்? வெறும் உங்களுடைய மும்பைக்குள்ளார மட்டும்தான் இட் வில் பி அப்ளிகபிள். ஓகேங்களா? பிஃபோர் தட் ஜஸ்ட் இதை வந்து அப்படியே இமேஜ் பண்ணிக்க. ஓகேங்களா? நான் லேட்டரா இப்போ வந்து ஜஸ்ட் வி கோ வித் டயக்ராம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு then we start. இது ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்?
அது என்ன சொல்லியிருந்தேன்? திஸ் இஸ் மை ரீஜன். ஓகேங்களா? ரீஜன் நான் என்ன பண்றேன்? கிரீன் கலர்ல கொடுத்துறேன். ஓகேங்களா? இது என்னதுங்க? மும்பைன்ற ஒரு ரீஜனுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் இப்போ? ஒரு விபிசியை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இந்த மும்பைன்ற ரீஜனுக்குள்ளார ஒரு விபிசியை கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் அகைன். ஓகேங்களா? அந்த விபிசி என்ன பண்றேன்? ஐ ஜஸ்ட் டேக் அ ப்ளூ கலர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னதுங்க? ரீஜன். இந்த கிரீன்ன்றது என்னது? அரஸ் ஐ ஜஸ்ட் டைப் இட் ஹியர். ஓகேங்களா? இது என்னது? ரீஜன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் இருக்கீங்களா? இந்த ப்ளூ கலர் என்னது சொல்லியிருந்தேன்? இட்ஸ் அ விபிசின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த விபிசி எதுக்குள்ளார இருக்கு? ரீஜனுக்குள்ளார இருக்கு. மும்பைன்ற ரீஜனுக்குள்ளார தான் நீங்க விபிசி கிரியேட் பண்றீங்க. இதை தாண்டி உங்களால விபிசி அக்சஸ் பண்ண முடியாது. தட்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? ரூல் நம்பர் 1 என்னது? விபிசி ரீஜனை தாண்டி ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நீங்க இதுக்குள்ளார எவ்வளவு ஐபி கிரியேட் பண்ணாலும் இட்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ரீஜன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விபிசிக்குள்ளார we need to learn subnets ன்னு சொல்லுவாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்நெட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? சப்நெட்ஸ். சப்நெட்ஸ் நத்திங் பட்ங்க. ஓகேங்களா? சப்நெட்ஸ். ஓகேங்களா? சப்நெட்னா என்னன்னா இட்ஸ் a பேசிக் ஸ்பிளிட் அப்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேசிக் ஸ்பிளிட் அப் ஆர் சப் பார்ட் ஆஃப் யுவர் விபிசி. சப்நெட்னா என்னது? இது சப் பார்ட் ஆஃப் யுவர் விபிசி. ஓகேங்களா? என்னன்னா நான் இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கூல்ல யார் யார் இருப்பா? ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் வந்தா ஹெட். ஓகேங்களா? ஹெட் மாஸ்டர் கீழே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 11th ஸ்டாண்டர்டு, நான் சும்மா எக்ஸாம்பிள் கேட்டுக்கோங்களா? 11th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன இருக்கும்? ஏ செஷன் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்ல பி செஷன் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்ல சி செஷன் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்க்கும் சம் செப்பரேட் செஷன்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த ஹெச்எம்ன்றது ஜஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் யார் இருப்பாங்க? டீச்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஹெட் ஆஃப் த 11th A கிளாஸ். ஓகேங்களா? பி செஷனுக்கு சேம் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. சி செஷனுக்கும் அதே மாதிரி இருப்பாங்க. கரெக்டா? ஸ்டில் நோ கிளியருங்களா? ஜஸ்ட் எதுக்காக சொல்றேன்னா ரியல் டைம்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா மட்டும் தான் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த ஹெட் மாஸ்டர் இருக்காரு இல்லையா? அவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 1000 நோட் புக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஹெட் மாஸ்டருக்கு மேல ஒருத்தவங்க இருப்பாங்க. யாரு? இட்ஸ் a GMB. ஜிவி மீன்ஸ் கவர்மெண்ட். ஓகேங்களா? இந்த ஹெட் மாஸ்டருக்கே சேலரி போறது யாருங்க? கவர்மெண்ட்ல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கூலுக்கு எது தரதா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணும். ஆனா அவங்க எடுத்துட்டு போயிட்டு ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ்க்கு தர மாட்டாங்க. ஜஸ்ட் கிவ் டு திஸ் ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 நோட் புக்ஸ் ஹெட் மாஸ்டருக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஓகேங்களா? they have a 11th A, 11B, 11C. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி செஷன்லயும் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒரு ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு? அவரு இந்த 1000 நோட் புக்ஸையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும். கரெக்டா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும். கரெக்டா? ஜஸ்ட் எனக்கு சொல்லுங்க எப்படி வந்து அவர் ஸ்பிளிட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவார்? எனி ஐடியா? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. லேட்டரா நான் விபிசி கான்செப்ட் இதுக்கு வர எடுத்துட்டு வரேன். கிளாஸ் டீச்சருக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. எப்படி ப்ரொவைட் பண்ணுவாரு? அந்த 1000 நோட் புக்ஸ்ல இருந்து 1000 நோட் புக்ஸ்க்கும் ஏ செஷனுக்கே கொடுத்துருவாரா? ஓகே, எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளவுதான் தருவாரு. ஏன் அவர் வந்து அந்த 1000 புக்ஸை ஓகே 50 இருக்கிறதால ஐ ஜஸ்ட் கோ வித் 1500. ஏன் அந்த 1500 புக் இருக்கு இல்லைங்களா? அதை அப்படியே 3ஆ ஸ்பிளிட் பண்ணி மூணு கிளாஸ்க்கு ஏன் கொடுக்க கூடாது? ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அது நம்ம அலகேட் பண்றது வேஸ்ட். எக்ஸாக்ட். ஓகேங்களா? சேம் வே தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய விபிசிங்க. ஓகேங்களா? இது உங்களுடைய சப்நெட்ஸ். ஓகேங்களா? உங்க விபிசின்றது நீங்க ஓவரால் ஐபியை வாங்கி வச்சுப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஓவரால் ஐபில இருந்து சம் பார்ட்ஸ் மட்டும்தான் நீங்க உங்களுடைய
சப்நெட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இங்க நீங்க இன்கேஸ் 500 கொடுத்தீங்கன்னா அங்க 50 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அன்வான்டா 500 கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியாது. லேட்டரான இப்ப நீங்க அப்படியே 500 கொடுத்துறீங்கன்னு வச்சுங்க. ஜஸ்ட் அஸ்யூமிங். ஓகேங்களா? 1500 நோட் புக்ஸும் காலி ஆயிடுமா? ஒரு மாசம் கழிச்சு அடிஷ்னலா ஒரு 10 ஸ்டூடெண்ட் 11th D-ல வந்து ஜாயின் பண்றாங்கன்னு வைங்க. ஓகேங்களா? இந்த 10 ஸ்டூடெண்ட்க்கு நோட் புக் யார் ப்ரொவைட் பண்ணுவா? மறுபடியும் ஹெட் மாஸ்டர் போயிட்டு கவர்மெண்ட் கையில கேட்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? சேம் வே. ஓகேங்களா? நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணும்போது மினிமல் நம்பர் அந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஆர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்க யூ நீட் டு ஸ்பிளிட் அப் த சப்நெட்ஸ். ஓகேங்களா? அதிகமா நீங்க சப்நெட்ல கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? சப்நெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் ஆஃப் விபிசி தான். ஆனா நம்ம விபிசில இருக்க எல்லா ஐபியும் எடுத்துட்டு வந்து அந்த சப்நெட்ஸ்க்கு கொடுக்க கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா சப்நெட்ஸ்ன்றது இந்த விபிசியே எதுக்குள்ளார வரும்? ஒரு ரீஜனுக்குள்ளார வரும். ஓகேங்களா? ரீஜனுக்குள்ளார உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைன்றது என்னுடைய ரீஜன். கரெக்டா? இந்த ரீஜன்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? எஸ். ஏசியன் ஸ்பெசிபிக் போயிடுறேன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய மும்பை ரீஜன். கரெக்டா? இந்த மும்பை ரீஜன்ல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு? 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. தட் மீன்ஸ் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஓகேங்களா? அவைலபிலிட்டி ஜோன்ன்றது நான் இப்ப சப்நெட்டை குறிக்கல. 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த 3 அவைலபிலிட்டி ஜோனுக்கும் டிஃப்ரெண்ட் சப்நெட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க உங்களுடைய சப்நெட் எடுத்துட்டு போயிட்டு ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ல வச்சாலும் ஓகே. ஓகேங்களா? இல்ல 3 அவைலபிலிட்டி ஜோன்லயும் ஒரு சப்நெட் வச்சாலும் ஓகே. ஓகேங்களா? இட்ஸ் நாட் பாதர் அபவுட் தட். நீங்க சப்நெட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இப்ப பிராக்டிகலா பண்ணும்போது உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் 3 சப்நெட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். இந்த 3 அவைலபிலிட்டி ஜோனுக்குமே கொடுத்துறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவைலபிலிட்டி ஜோன் 1க்கும் 2க்கும் கொடுத்துறீங்க. ஓகேங்களா? லேட்டரான உங்க கிளைண்ட் வந்து கேட்கறான், இல்ல எனக்கு புதுசா ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே இருக்க ஐபில நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ண விரும்பல. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு தனியா ஒரு சீரியஸ் வேணும் ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 10.1 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு 10.2.0.0ல இருந்து தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஐபி ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னானா உங்களால கொடுக்க முடியாம போயிடும். விபிசில கொடுக்க முடியாம போயிடும். ஓகேங்களா? அவைலபிள் இல்லாம போயிடும். அதனால மினிமல் நம்பர் மட்டும் சப்நெட்ஸ்ல ஜஸ்ட் ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்டில் நவ் கிளியருங்களா? வினோதா உங்களுக்கு? யா கிளியர். ஓகே. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ரீஜன் இருக்கு. ரீஜனுக்குள்ளார விபிசின்றது இருக்கு. ஓகேங்களா? விபிசிக்குள்ளார என்ன சொல்லிருங்க? அவைலபிலிட்டி ஜோன் சப்நெட்ஸ் வரும். சப்நெட்ஸ் எதுக்குள்ளார வரும்னா அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளார தான் சப்நெட்ஸ் வரும். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்? 2 அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா? இது வந்து என்னுடைய அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? ஃபார் மும்பைனா ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைனா இது என்னதுங்க? மும்பைனா சவுத் 1A. ஓகேங்களா? சேஞ்ச் கலர். ஓகேங்களா? சவுத் 1Aன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? செகண்ட் அவைலபிலிட்டி ஜோன் என்னதுங்க? சவுத் 1B. சவுத் 1B. ஓகேங்களா? ஸ்டில் நவ் கிளியரா? இது என்னுடைய அவைலபிலிட்டி ஜோன். இந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளார தான் என்ன கிரியேட் பண்ணுவேன்னு சொன்னேன்? என்னுடைய சப்நெட்ஸை கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டேக் ஒன் சப்நெட் ஹியர். ஒரு சப்நெட்டை இங்க கிரியேட் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய சப்நெட். ஓகேங்களா? இன்னொரு சப்நெட் எங்க கிரியேட் பண்ண போறேன்? இந்த 1B குள்ளார கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விபிசி இருக்குங்களா? அந்த விபிசிக்கு நான் ரேஞ்சே கொடுக்கல. பாத்தீங்களா? நான் இப்ப ரேஞ்ச் கொடுக்குறேன். என்னுடைய சப்நெட்டோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும்னா நான் ஜஸ்ட் டிக்ளேர் பண்றேங்க. ஓகேங்களா? மேல போலாம். 10.0.0.0/16 கொடுக்குறேன். இந்த மாதிரி 16 கொடுத்தா எவ்வளவு ஐபி வரும்? எனி ஐடியா? நீங்க அந்த ஃபார்முலால போயிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் ஜஸ்ட் இங்க போயிட்டு உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக
இங்க கொடுக்குறேன். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்கனைசேஷன்லயும் எந்த ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராஜெக்ட்ல 65,000 ஐபியை தாண்டி ஒரு ரிசோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? மேஜரா இந்த /16 தான் போவாங்க. அதை தாண்டி எல்லாம் போக மாட்டாங்க. அதை தாண்டி போனாலும் போலாம். ஓகேங்களா? இன்னொன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த IPv4 இருக்குங்களா? IPv4ல எவ்வளவு ஐபிஸ் டோட்டல் ஐபிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அப்புறம் தான் நம்ம IPv6க்கு ஏன் போறோம்ன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, உங்களால படிக்க முடியுதா? இது ரீடபிள் ஃபார்மேட்லயே இருக்காது. இது சம்திங் 42 crores சம்திங் 4 crores சம்திங் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவு ஐபிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால IPv4ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இவ்வளவு ஐபிஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்புறம் ஏன் IPv6 கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். கரெக்டா? ஏன்னா நீங்க ஒரு 5 years பிஃபோர்லாம் போயிட்டு நீங்க பிஎஸ்என்எல் மொபைல் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சீரியஸ்ல கொடுத்தாங்க? 9444 சீரியஸ்ல கொடுத்துருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இப்ப நீங்க போயிட்டு கேளுங்க, என்ன சீரியஸ்ல கொடுப்பாங்க? 8 சீரியஸ்ல கொடுக்குறாங்க. 8லயும் கொடுக்குறாங்க, 7ல போயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்? எனி ஐடியா? இதெல்லாம் ஆல்ரெடி இவ்வளவு மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி இவன் எவ்வளவு என்ன நம்பர் கொடுக்க முடியும் அவனால? இதுதான் தர முடியும், 10 டிஜிட். இதை தாண்டி போச்சுன்னா 8 சீரியஸ் தான் போக முடியும். ஓகேங்களா? அதுவும் முடிஞ்சுன்னா 7 சீரியஸ் தான் போக முடியும். ஏன்னா அவ்வளவு மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ 7 முடிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்? 6 சீரியஸ் கொடுப்பான். அதே போலதான். ஓகேங்களா? நமக்கு எவ்வளவு ஐபி இருக்கு? IPv4ல இவ்வளவு ஐபி இருக்கு. இப்போ எவ்வளவு பேர் நம்ம யூஸ் பண்றோம்? ஸ்மார்ட் டெஸ்க் எவ்வளவு லேப்டாப்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? மேபி இன் ஃபியூச்சர்ல இப்போ க்ளோஸ் ஆகாது. ஓகேங்களா? மேபி ஒரு 10 years ஆஃப்டர் இந்த ஐபிஸ் எல்லாமே ஆக்குபை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்களா? ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண முடியும்? புதுசா ஒரு வர மிஷினுக்கு நம்மளால ஐபியை ப்ரொவைட் பண்ண முடியாம போயிடுவாங்களா? அதனால நம்மளுடைய நெட்வொர்க்கிங் பார்ட்ல இப்பவே IPv6 எனேபிள் பண்ணிட்டாங்க. IPv4 எவ்வளவு பிட்ஸ் சொன்னா 32 பிட்ஸ். ஓகேங்களா? IPv6 எவ்வளவு பிட் தெரியுங்களா? 128 பிட்ஸ். அப்ப எவ்வளவு ஐபி ஜெனரேட் பண்ணலாம் பாருங்க. ஓகேங்களா? இப்ப இருக்க நம்மளுடைய ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குங்களா? அதுல இருந்து இன்டு 4க்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்ப IPv4 முடிஞ்சாலும் we don't bother about that. We have a IPv6 available இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களை இன்டர்வியூல சம்டைம்ஸ் கேட்பாங்க, IPv4 இருக்கும்போது ஏன் IPv6 கிரியேட் பண்ணிருக்கோம்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எனஃப், பட் இன் ஃபியூச்சர் பேசிஸ் தே வில் கிரியேட் அ IPv6 அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே. சொல்லுவாங்க இந்த /16க்காக சொல்லணும். அப்ப எனக்கு இந்த விபிசிக்கு எவ்வளவு ஐபிஸ் அசைன் ஆகும்? 65,500 சம்திங். ஓகேங்களா? இப்போ நான் இதுல இருந்து ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த 2 சப்நெட்டுக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கலர் தான் என்னுடைய சப்நெட். கரெக்டா? இந்த சப்நெட்டுக்கு நான் எப்படி ப்ரொவைட் பண்ணுவேன்றது சொல்ற பாருங்க. 10 டாட் எல்லோ கொடுத்தா சரியா தெரியல. 10 டாட் 0 டாட் 0 டாட் 0 or else just நான் இங்கேயே ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 1 டாட் 0 ஸ்லாஷ் 24 கொடுத்தா எவ்வளவு ஐபிஸ்? ஓகே, நீங்க இதுவும் ஒரு டாஸ்கா எடுத்தீங்க. அட்லீஸ்ட் எப்படி என்ன சொல்லிருந்தேன்? எவ்வளவு பிட் சொல்லிருந்தேன்? 32. ஒவ்வொன்றும் எவ்வளவு பிட்ஸ்? 888 தானே ஸ்பிளிட் ஆகும். கரெக்டா? எங்க இருக்கு, எங்க இருக்கு? 88 தானே ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் /8 கொடுத்தா எவ்வளவு ஐபிஸ்? ஓகேங்களா? /16 கொடுத்தா எவ்வளவு ஐபிஸ்? /34 கொடுத்தா எவ்வளவு ஐபிஸ்? /32 கொடுத்தா எவ்வளவு ஐபிஸ்? இதுதான் அந்த 4 பிளாக். இது ஃபர்ஸ்ட் பிளாக் 8, செகண்ட் பிளாக் 16, 13, தேர்ட் பிளாக் 24, ஃபோர்த் பிளாக் 32. ஓகேங்களா? அட்லீஸ்ட் இதையாச்சும் மக்கப் பண்ணி வச்சு வேற வழி இல்லை. ஓகேங்களா? /32 கொடுத்தா எவ்வளவு ஐபின்னு உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு ஐபி. /24 கொடுத்தா 256 ஐபிஸ். ஓகேங்களா? /16 கொடுத்தா 65,536 சொல்லணும். ஓகேங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட இதை சொல்லணும். இன்டர்வியூல கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் கேட்டுட்டா என்ன பண்றது? ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த 4 நீங்க தெரிஞ்சுக்கலாம். சம் இன்டர்வியூஸ் வந்து இதுல இருந்து கம்மியா கேட்பான். ஓகேங்களா? /22 கொடுத்தா என்ன வரும்? எவ்வளவு ஐபிஎஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவங்கள ரிஜெக்ட் பண்ணுன்றதுக்காகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான். நீங்க என்ன பண்ணணும்? அந்த டைம்ல
ஜஸ்ட் நீங்க எப்படி சொன்னா, நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது இல்லை. வி ஹாவ் அ கால்குலேஷன். நீங்க நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொன்னேன், 2 to the power of x. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிஐடிஆர் பிளாக் கால்குலேட் பண்ணுவோம். பட் நாங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவோம்னா, விபிஎஸ்சிக்கு /16 போட்டுட்டு 65,536 ஐபி அசைன் பண்ணிடுவோம். சப்நெட்டுக்கு /24 போட்டு வி வில் அசைன் ஃபார் 255 ஐபிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே இவன் அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கான், விபிசில அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்றதாச்சு வரும். ஓகேங்களா, சம்டைம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்படி கேட்பான். நீங்க இன்டர்வியூ டைம்ல அவன் /22 கேட்கும்போது போயிட்டு நம்மளால உட்காந்து கண்டிப்பா கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட் பண்ணோம்னா இட்ஸ் டேக் டைம் சம்டைம்ஸ். ஓகேங்களா, நீங்க இப்படி சொல்லிட்டு இஃப் யூ வாண்ட் ஐ ஜஸ்ட் டேக் தட் டைம். ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் டேக் டைம் அண்ட் ப்ரொவைட் யுவர் ஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, ஆன்லைன்லயே ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுடைய நான் சொன்ன சேம் கால்குலேஷன் தான். என்னது, y மைனஸ் எக்ஸ், அந்த எக்ஸோடைய வேல்யூ எடுத்து 2 to the power of x, அவ்வளவுதான். ஓகேங்களா, அதை அசைன் பண்ணிட்டு இவ்வளவு ஐபிஸ் தான்றதை நீங்க கிளியரா சொல்லிடலாம். நீங்க இதை சொன்னீங்கனாலே மோஸ்ட்லி அவன் அங்கேயே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவான். ஓகேங்களா, சரிங்களா? ஓகே ஓகே, இதுக்கு எவ்வளவு ஐபிஸ் இப்ப எனக்கு அசைன் ஆயிருக்கும்? 256 ஐபிஸ் அசைன் ஆயிருக்கும். ஓகேங்களா, சேம் இங்க என்ன பண்ண போறேன், 10.0.2.0 இருந்து /24 கொடுத்து அசைன் பண்ணிட்டோம். இது ஏன் நான் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன், இது ஏன் ரெட் கலர்ல போட்டிருக்கேன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ்ல காமிச்சேன் இல்லைங்களா, யார் வேணாலும் என்னுடைய வெப் சர்வரை அக்சஸ் பண்ணலாம், யாரும் என்னுடைய டேட்டாபேஸ் சர்வரை அக்சஸ் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் என்னுடைய வெப் சர்வரை எங்க வைக்க போறேன், இந்த சப்நெட்டுக்குள்ளார வைக்க போறேன். ஓகேங்களா, 1A ரீஜனுக்குள்ளார இருக்க சப்நெட்ல வைக்க போறேன். என்னுடைய டேட்டாபேஸ் சர்வரை இந்த ரெட் கலர் சப்நெட்ல வைக்க போறேன். ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை திஸ் இஸ் a பப்ளிக் சப்நெட், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். திஸ் இஸ் a பிரைவேட் சப்நெட். ஓகேங்களா, இதுதான் ரெண்டு சப்நெட் சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் சப்நெட் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா சொல்லிடலாம், பட் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேங்களா, ரெண்டு சப்நெட் டைப் ரெண்டு இருக்குங்க. ஒன்னு வந்து பிரைவேட், இன்னொன்னு வந்து பப்ளிக் சப்நெட். ஓகேங்களா, பப்ளிக்கா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட், இன்டர்நெட் அக்சஸ் இருக்கும். இன்டர்நெட் அக்சஸ் இல்லாதது பிரைவேட் சப்நெட். ஓகேங்களா, ஸ்டில் நவ் கிளியருங்களா? ஓகே, இப்போ நான் ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த ரெண்டு சப்நெட்டுக்குள்ளார நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா, இப்போ அந்த வெப் சர்வர் பாத்தீங்களா, அது எதுல லான்ச் பண்ணிருப்பாங்க, எதுல டெப்ளாய் பண்ணிருப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை ஒரு சர்வர்ல தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன் எதெல்லாம் லான்ச் பண்ணிருப்பாங்க, ஒரு சர்வர்ல. எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய மொபைல்ல இன்ஸ்டால் பண்றோமோ சேம் வே அந்த அப்ளிகேஷனை ஒரு சர்வர்ல தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. இதே போல we have a n number of servers inside this public subnet. அது எப்படி இருக்குன்னா, மேபி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கீங்களா, அந்த சர்வர் 10.0.1.1 இருக்கும். ஓகேங்களா, இந்த சர்வரோட ஐபி என்னவா இருக்கும், 1.2 இருக்கும். இந்த சர்வரோட ஐபி 1.3 இருக்கும். ஓகேங்களா, இதுல தான் உங்களுடைய அந்த வெப் சர்வரை லான்ச் பண்ணிருப்பான். ஓகேங்களா, தென் நல்லா புரிஞ்சுக்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரீஜனுக்குள்ளார என்ன கிரியேட் பண்ணணும், விபிசி கிரியேட் பண்ணணும். விபிசிக்குள்ளார என்ன கிரியேட் பண்ணணும், சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணணும். சப்நெட்ஸ் உள்ளார என்ன பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ண சர்வரை அட்டாச் பண்ணணும். ஸ்டில் நவ் கிளியரா? ஓகேங்களா, இதே போலயே பிரைவேட் சப்நெட்லயும் we create some servers. ஓகேங்களா, கிளியருங்களா? டைம் இருக்கான்னு பாருங்க, ப்ராக்டிக்கலா போறதுக்கு. ஓகேங்களா, இட்ஸ் டேக் 20 minutes. 20 minutesனா இட்ஸ் அரௌண்ட் 8:45 வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு எல்லாருக்கும்? நோ இஷ்யூ இல்ல? இல்ல இந்த கிரியேட் பண்றது 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, இல்ல நாளைக்கு லேட்டரா பார்க்கலாமா? அப் டு யூ, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்டில் நோ கிளியர் தான் இருக்கீங்களா? நாளைக்கே பார்க்கலாமா? சரி, ஓகே. உங்களுக்கு கிளியருங்களா? ஸ்டில் நோ? ஓகே, ஜஸ்ட் நான் இந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு தடவை பாருங்க, இது எல்லாமே தியரிட்டிக்கல் தான். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுதான் பண்ண போறோம். ஓகேங்களா, இருங்க, இதோட கிளாஸ் முடியல. we have a 3 components. ஓகேங்களா, இன்னும் ஒரு 3 காம்போனன்ட் இதுல நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, ஓகே, சொல்லிட்டேன். இது வந்து பப்ளிக் சப்நெட் சொல்லிட்டேன், இது பிரைவேட் சப்நெட் சொல்லிட்டேன். இங்க இன்டர்நெட் இருந்தா இங்க அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, தென் யாரு இதுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுவோம்? we have a question, right? இன்டர்நெட் நம்ம கொடுத்தாதானே உள்ள வரும் சப்நெட்டுக்கு. அப்போ நமக்கு ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடர் வேணும். கரெக்டா? நமக்கு ஒரு
இன்டர்நெட் ப்ரொவைடர் வேணும். ஓகேங்களா? அதுக்கும் இங்க ஆள் இருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட் கேட்வே. அதுக்கு நேமிங் என்னங்க? இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? அந்த இன்டர்நெட் கேட்வே எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா will be attaching in your VPC. இந்த VPC-க்கே என்ன பண்ணும்? இன்டர்நெட் கேட்வே வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த VPC-க்கு நீ என்ன பண்ணிட்ட? இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிட்ட. அப்ப என்னுடைய பிரைவேட் சப்நெட் அந்த VPC-க்கு உள்ளார தானே இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் இதுக்கும் தானே அக்சஸ் ஆகும், இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் தானே? கரெக்டா? அப்புறம் எப்படி இது என்னுடைய பிரைவேட் சப்நெட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க எல்லாருமே வீட்ல என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே வைஃபை எனேபிள் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? வீட்ல இருக்கா? வீட்ல உங்களுடைய அப்பா அம்மாவும் இருக்கீங்க, நீங்களும் இருக்கீங்க. நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல். அப்பா அம்மா என்ன மொபைல் யூஸ் பண்ணுவாங்க? பேசிக் மொபைல். ஓகேங்களா? நீங்க என்னதான் வைஃபை நீங்க எனேபிள் பண்ணியிருந்தாலும் அதை வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் இல்லாம ஓப்பன் அக்சஸ் கொடுத்தாலும் உங்களால மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அப்பா அம்மா மொபைல் அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ரீசன் என்னது? அதுக்கான ரெக்வயர்ட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இல்ல. ஓகேங்களா? அதனால அக்சஸ் பண்ண முடியாது. சேம் வே தான். இப்போ நான் பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்க மாட்டேன். தென் இன்டர்நெட் அக்சஸ் கண்டிப்பா வராது. ஓகேங்களா? இட்ஸ் இன்டர்நெட் யார் ப்ரொவைட் பண்ணுவா? இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? இந்த கீவேர்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்டர்நெட் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னுடைய இந்த பர்டிகுலர் பப்ளிக் சப்நெட்டை அக்சஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இந்த பேஜை ஐசிஐசிஐ பேஜை அக்சஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ எப்படிதான் இந்த ஐசிஐசிஐல இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் அது போய் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுது இல்லையா? அது எப்படிதான் கனெக்ட் பண்ணுதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். கரெக்டா? அப்போ இங்க வரைக்கும் எல்லாராலையும் வர முடியும், இங்க இந்த இன்டர்நெட் இருக்க யாராலையும் போக முடியாது. கரெக்டா? அப்புறம் எப்படிதான் இதுல இருக்க டேட்டா பேஸை இந்த அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அக்சஸ் பண்ணும் எது மூலயமானா ஸ்கால்ட ரவுட் 53ன்னு ஒரு ரவுட் 53ல ரவுட்டர் டேபிள் சொல்லுவாங்க. ரவுட்டர் என்னங்க? வாட் இஸ் மீன் பை ரவுட்டிங்? ரவுட்டிங்னா கடத்துதல் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு திங்ஸை ரவுட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் கடத்துதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொன்னா. ஓகேங்களா? இந்த ரவுட் டேபிள் இங்க வந்து நம்ம வந்து விபிசில என்ன சொல்லுவோம்னா ரவுட் டேபிள் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ரவுட்டர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ரவுட் டேபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ரவுட் டேபிள் என்ன பண்ணணும்னா இங்க வர இன்புட் இருக்கீங்களா, இங்க இருக்கிற இன்புட்டை பேஸ் பண்ணிட்டு அதுல இருக்க டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த பிரைவேட் சப்நெட்ல இருக்கிறத கனெக்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் என்ன சொன்ன? ரவுட் டேபிள். என்னதுங்க? ரவுட் டேபிள். இது என்னது? இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே. ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியரா? ஓகேங்களா? இதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்கு நம்ம பார்த்திருந்தோம். விபிசி கிரியேட் பண்ணோம். விபிசிக்குள்ளார we need to create a subnets. ஓகேங்களா? சப்நெட்ஸ்குள்ளார என்ன கிரியேட் பண்ணணும்? சர்வர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணோம். இது எதுக்காக ப்ரொவைட் பண்றோம்? இந்த பர்டிகுலர் சர்வருக்கு இன்டர்நெட் அக்சஸ் இருக்கணுன்றதுக்காக ப்ரொவைட் பண்ணோம். இந்த பப்ளிக் சப்நெட்ல இருந்து பிரைவேட் சப்நெட் அக்சஸ் பண்றதுக்காக ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும். இந்த எல்லா காம்போனன்ட்டும் தான் நாளைக்கு நாம கிரியேட் பண்ணி ரியல் டைம்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியருங்களா? வினோதா, நீங்களும் கிளியருங்களா? கிளியர். ஓகேங்க. ஓகே, then that's it from day class. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் உங்களுக்கு queries இருக்கா? இப்போ வந்துட்டு இப்ப நார்மலா நம்ம சர்வர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து பிரைவேட் பப்ளிக் அக்சஸா தானே இருக்கும். அதுக்கு தனி ரீஜன்ஸ் இருக்குமா? பப்ளிக் தனி ரீஜன் இருக்கும், பிரைவேட் தனி ரீஜன்ஸ் இருக்குமா? இல்லைங்க, இந்த விபிசியே வந்து ஒரு ரீஜன் ஸ்பெசிபிக் தான். அதுக்கு தனித்தனி ரீஜன் இருக்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்குங்களா? ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? இது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்ப பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வரும் பாருங்க. இதோட பப்ளிக் ஐபி இது, பிரைவேட் ஐபி இது. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த நெட்வொர்க்ல இது கிரியேட் ஆயிருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? இது எதுல கிரியேட் ஆயிருக்கு? ஏபி சவுத் 1. அது என்னதுங்க? அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்களா? அப்போ இந்த சர்வர் எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல கிரியேட் ஆயிருக்கு? ஏபி சவுத் 1ல கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரீஜன் சேம் ரீஜன் தான். ஓகேங்களா? இதுதான் அதோட சப்நெட். இங்க பாருங்க, எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல கிரியேட் ஆயிருக்குன்றது கான்செப்ட்ங்களா? ஏபி சவுத் 1 தான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஏபி சவுத் 1 எதுக்குள்ளார இருக்கு? மும்பைக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? 1A. புரியுதுங்களா? இப்ப நீங்க கிரியேட் பண்ணும்போது if you want to create a 1B next availability zoneல கிரியேட் பண்ணா you need to select. ஓகேங்களா? புரியுதுங்களா? செலக்ட் பண்ணனும்னா அந்த மும்பை அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காங்க. ரீஜன்ன்றது 1 ஏபி சவுத் 1 இருக்குங்களா? அதோட உங்களுடைய ரீஜன் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1A 1B ன்னு வருதுன்னா உங்களுடைய அவைலபிலிட்டி ஜோனை மார்க் பண்றது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டேக் எனிதிங். ஓகேங்களா? இங்க நெட்வொர்க்கிங் போயிட்டு எடிட் பண்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, டிஃபால்ட் விபிசி. ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, இது வந்து 1A 1B 1C னா என்னங்க? இதுல வந்து பார்த்தா ரீஜன் என்னமோ மும்பை ரீஜன் தான். ஓகேங்களா? அதுக்குள்ளார 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுல கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன். இது கிரியேட் பண்ணீங்கன்னா 1A அவைலபிலிட்டி ஜோன். ஓகேவா? ஓகேங்க. ஓகேங்க. டுமாரோ சேம் டைமிங். ஓகேங்களா? சேம் டைமிங்ல we start. ஓகேவா? Just stop the recording.